அண்மைச் செய்தி. தமிழகத்தைச் சேர்ந்த கால்நடை விஞ்ஞானி புண்ணியமூர்த்திக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். தஞ்சாவூரை சேர்ந்த கால்நடை விஞ்ஞானி புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். நீலகிரியை சேர்ந்த ஓவியர் கிருஷ்ணனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கிறது. புதுச்சேரி சிலம்ப கலைஞர் கே பழனிவேலுக்கு பத்மஸ்ரீ விருதை அறிவித்திருக்கிறது மத்திய அரசு. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், சொல்லுங்க, இந்த ஆண்டுக்கான பத்ம விருதுகளை மத்திய அரசு அறிவித்திருக்கும் நிலையில் என்னென்ன துறைகளில் யார் யாருக்கு இந்த விருதுகளை அறிவித்திருக்கிறது? இது பற்றிய விவரம். 2026 ஆண்டுக்கான கலை, சமூகம், தொழில் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பங்காற்றியவர்களுக்கான பத்ம விருதுகள், அதே போல் பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் உள்ளிட்ட விருதுகளுடைய பட்டியல் என்பது முழு பட்டியல் இன்னும் சிறிது நேரத்தில் வெளியாக இருக்கிறது. அதற்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தால் இந்த விருதுகளை பெறக்கூடிய முக்கியஸ்தர்களுடைய வீடியோக்கள் அடங்கிய ஒரு தொகுப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது ஊடகவியலாளர்களுக்கு. அந்த வீடியோக்கள்ல இருந்து தமிழ்நாட்டிற்கு 5 பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்படுகிறது என்பதை உறுதிப்படுத்த முடிகிறது. அதன் மூலம் கால்நடை விஞ்ஞானி டாக்டர் புண்ணியமூர்த்தி நடேசனுக்கு பத்மஸ்ரீ விருது என்பது நடப்பாண்டுக்கு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல திருத்தணியை சேர்ந்த ஓதுவார் சுவாமிநாதனுக்கு பத்மஸ்ரீ விருதும், நீலகிரி குறும்பா ஓவியர் ஆர் கிருஷ்ணா பத்மஸ்ரீ விருது என்பதும் மத்திய உள்துறை அமைச்சகத்தால் இன்று அறிவிக்கப்பட உள்ளது. அதற்கு முன்னதாக அந்த வீடியோக்கள் இவர்களுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்கிறது. இவர்களை தவிர வெண்கல சிற்பி கலியப்ப கவுண்டர் மற்றும் திருவாரூர் மிருதங்க வித்வான் பக்தவச்சலம் உள்ளிட்டோருக்கும் பத்மஸ்ரீ விருது என்பதை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்க இருக்கிறது. பல்வேறு துறைகள்ல சிறந்து விளங்கியவர்களை கௌரவிக்கக்கூடிய வகையில மத்திய அரசின் சார்பில் பத்ம விருதுகள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பத்ம விருதுகள் பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் வழங்கப்படுகிறது. குறிப்பாக கலை, இலக்கியம், அறிவியல், மருத்துவம், விளையாட்டு உள்ளிட்ட பல்வேறு துறைகள்ல சாதனை புரிவோருக்கு ஆண்டுதோறும் குடியரசு தின நிகழ்வுக்கு ஒரு நாள் முன்னதாக இந்த விருதுகளை மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்கும். அந்த வகையில நடப்பாண்டுக்கான குடியரசு தினம் 77வது குடியரசு தினம் நாளை கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையிலே மத்திய உள்துறை அமைச்சகமானது இந்த பத்மஸ்ரீ விருதுகள் என்பதை அறிவிக்க தயாராகி இருக்கிறது. அதற்கு முன்னதாக ஊடகங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த வீடியோக்களுக்கான பட்டியல்ல தமிழ்நாட்டை சேர்ந்த 5 பேருக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த ஒருவருக்கும் பத்மஸ்ரீ விருது என்பது வழங்கப்படும் என அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் சில மணி நேரங்கள்ல இந்த முழு பட்டியலையும் மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவிக்க இருக்கிறது. அதுல பத்ம விபூஷன், பத்ம பூஷன் மற்றும் பத்மஸ்ரீ உள்ளிட்ட விருதுகள் யார் யாருக்கு இடம்பெறுகிறது, குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு மட்டும் இந்த 3 பிரிவுகளின் கீழ் எத்தனை விருதுகள் என்ற முழு தகவல்களை எல்லாம் நாம் பகிர்ந்து கொள்ள முடியும். உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.